பாபா சாஹேப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களின் 135வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சிறப்பு அழைப்பாளராக நம்முடைய வருகை புரிந்திருக்கும் திரைப்பட இயக்குனர் வருகை புரிந்திருக்கும் நமது பாரத நிறுவன நிறுவனத்தின் பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேலாண்மை இயக்குனர் திரு எஸ் பிரபாகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். HR ஹெட் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய என் ஷாதி சார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். எதுக்கு சொல்றேன்னா, தியானம்ங்கிறது எப்பவுமே கண் மூடி நாம் பண்ணும்போது வணக்கம். ரன்வீர் சார் வந்திருக்காரு. அவர் எல்லா திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் சோஷியல் மெசேஜ் இருக்கு. ஷாதி சார் சொன்ன மாதிரி அவர் சூப்பர் ஸ்டாருக்கு டைரக்ட் பண்ணா கூட அவர் என்ன மெசேஜ் பண்றாரோ அதுதான் அவர் கிளியரா பண்றாரு. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த விழாவை இங்கே சந்திக்கிறது இல்லை. ஐயாவுடைய பிறந்தநாள் நிமித்தம் ஒரு விழாவை ஏற்பாடு செய்து அதுவும் ரொம்ப 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 ஷார்ட் டைமில் என்னுடைய டைம் பீரியடுக்கு ஏற்ற விழாவை மாற்றி அமைச்சு ஒரு பெரிய விழாவாக மாற்றிருக்கிறாங்க. அந்த பெல் நிறுவனத்துக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, மகிழ்ச்சி. பெல் நிறைய இங்கே இருக்கிற தொடர்பு ஏற்கனவே நிறைய முறை நான் இன்வைட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அந்த டைமில் என்னால் வர முடியல. ஸோ எப்படியாவது நானும் இங்கே வரேன். இன்னைக்கு வரைக்கும் கான்ஸ்டியூஷன்ல மிகப்பெரிய ஒரு சட்ட பாதுகாப்பா மாறி இருக்குன்னா அது பாபா அம்பேத்கருடைய அறிவும் ஆற்றலும் இந்த மக்கள் மீது வைத்திருக்கிற தீராத அன்பும் அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அண்ட் அது வரலாற்றையே மாற்றி நிகழ்வா ஆச்சு. அப்படியேப்பட்ட பாபா அம்பேத்கர்லாம் பெண்களுக்கான உரிமைக்காக இந்து சட்ட மசோதாவை நிறைவேற்றுவதற்காக அதுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்காததுனால அந்த பதவியை தூக்கி போட்டு வந்தார். ஸோ அவர் ஒரு சுயநலம் இல்லாத ஒரு மனிதராக இருந்தார். இந்த மக்களுக்காக கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த மக்களை பற்றி யோசித்து இந்த மக்களை பற்றி சிந்தித்து அவர்களை எப்படியாவது கரை சேர்த்து விட வேண்டும் என்ற ஒரே கனவோடு வாழ்ந்த ஒரு தன்னலமற்ற மனிதராக பாபா அம்பேத்கர் எனக்கு முன்னாடி இருந்தாரு. ஸோ அதுதான் நான் பாபா அம்பேத்கரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு இடத்துல என்ன போய்